ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நந்தினி ஜேஎஸ் அப்படிங்கிறவரோட இயக்கத்தில் நடிகர் நவீன் அவர்கள் வந்து நடித்து அண்ட் சுனைனாவோட பேரா பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட நவீன் சந்திரா அவங்க தான். ஸோ சுனைனா இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நடிப்பில் ரிலீஸ் ஆன இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படிங்கிற ஒரு வெப் சீரியஸ். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். அண்ட் படத்தோட கதை அப்படின்னு இருக்கும்போது ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ள காட்டை அழிக்கிறவங்க எல்லாருமே வந்து மர்மமான முறையில வந்து இறந்து போறாங்க. ஸோ இதை விசாரிக்கிறதுக்கு உள்ள வர்றாரு நம்ம நவீன் அவர்கள் வந்து ரிஷி. ஸோ அதுக்கப்புறம் அதை விசாரிச்சு உண்மையிலேயே அந்த காட்டுக்குள்ள அந்த வன இதுகளை அழிக்கிறவங்கள கொலை பண்றது யாரு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதா படத்தோட அந்த வெப் சீரிஸோட கதை. மொத்தமா 10 எபிசோட். ஒரு எபிசோட் ஆல்மோஸ்ட் வந்து 49 மினிட்ஸ், ஒரு 50 நிமிஷம். இந்த கதை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் பெருசா புது கதைலாம் கிடையாது. எல்லாம் காந்தி காலத்திலே வந்த கதை தான். ஸோ நம்ம நிறைய பார்த்தாச்சு. கார்டன் படம் என்ன மாதிரி அதே தான். இந்த கார்பரேட் கம்பெனிஸ் வந்து காட்டை அவங்களோட இதுக்காக அழிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பாதிக்கப்படுற ஒரு சில பேர் வந்து இதை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. ஸோ அது யாரு அப்படிங்கிறது தான் இங்க கதை. அதெல்லாம் தவிர அதை கொலை பண்றது யாரு அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்த அந்த எபிசோடோட கடைசி மினிட்ஸ் வரைக்குமே வந்து அப்படியே உள்ளே அப்படி கேப்சர் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த படத்தோட டைரக்டரான நந்தினி அவர்கள். ஸோ அதுதான் அந்த படம், இந்த வெப் சீரிஸை வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வச்சதுக்கான ரீசன். அதே மாதிரி ரிஷி ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாரு. நவீன் அப்படிங்கிற இந்த ரிஷி கேரக்டர்ல ஒரு கண் இல்லாம ரொம்ப சோகமா ஒரு சேடாவே, அவர் ஏன் அந்த சேடா இருக்காரு, அவரோட அந்த முன்னாடியான மேரேஜ் லைஃப் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே நமக்கு காமிக்கும் போது ரொம்ப அழகாவே நடிச்சிருந்துச்சு. அதை வந்து மேக்கிங் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. வழக்கமா ஒரு எபிசோட் வெப் சீரிஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 10 எபிசோட் இருக்கு அப்படின்னா ஒரு 2 எபிசோட் 3 எபிசோட் நல்லா இருக்கும். நடுவில் 3 எபிசோட் வந்து ஏதோ அவனுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ என்ன கர்மத்தையோ பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோட் நான் பார்த்ததுலேயே அண்ட் பெஸ்ட் வெப் சீரிஸ் ரீசெண்ட் டைம்ல நான் பார்த்தது. எதுவுமே அன்வான்டா ஒரு சீன் கூட இருக்காது. அதே மாதிரி சுனைனா அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய வெப் சீரிஸ்ல அவங்களால நம்மளை பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் ஒரு ஃபினாமினலான ஒரு ஆக்டிங். ஆக்சுவலி சொல்ல போனா ஒரு அவங்களோட கேரக்டர் நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது ஆக்சுவலி இவங்க யாரு அப்படின்ற விஷயத்த. ஸோ ஃபைனலி அதை அவங்க ரிவீல் பண்ணும் பொழுது ஒரு பயங்கர ஒரு ஷாக்கிங். அதை தவிர்த்து ஃபைனல்ல வந்து பயங்கரமான ட்விஸ்ட் பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இந்த வெப் சீரிஸோட மெயின் பிளாட் அண்ட் மெயின் ஒரு ஹார்ட் பீட் அப்படின்றது என்னன்னா, இது வந்து ஒரு ஹாரர் படமா இல்லை ஒரு இந்த மாதிரி ஒரு மனுஷங்களே வந்து இந்த மாதிரி ஆக்கள் எல்லாம் கொள்றாங்களா இல்லை பேய் கொள்ளுதா அப்படின்னு. அந்த ஊர்ல பேய் தான் இந்த மாதிரியா கொள்ளுது அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கிளப்பி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயமும் நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஆக்சுவலி இது ஒரு பேய் கதையா இல்லை மனுஷங்க தான் இந்த மாதிரி வேஷம் போட்டு வந்து கொள்றாங்களா அப்படின்னு சொல்லி இந்த வனரட்சி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. காட்டு அழிச்சா அந்த வனரட்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவங்கள வந்து கொல்லுது அப்படின்ற அந்த கேரக்டர் நமக்கு அந்த ஸ்கிரீன்ல காமிக்கும் போது ரொம்ப பயங்கரமா ரொம்ப உக்கரமா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது என்னன்னா அந்த செட் ஒர்க் அப்படின்றது. அந்த ஃபைனலி பிளாஸ்ட் ஆகுற மாதிரி ஒரு செட் எல்லாம் ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும். அது பார்க்கும்போது செட்டு மாதிரி நமக்கு தெரியாது, நிஜமா எங்கேயும் போய் பண்ணிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அது அந்த ஃபாரஸ்ட்டுக்கு சில ஒரு மரத்துக்குள்ள பூந்து வெளியில வர்றதாகட்டும், அஃப்கோர்ஸ் சில சிஜி ஷாட்கள் இருந்தாலும் அந்த மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ரொம்ப அழகா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஒரு செட் ஒர்க்கும் ஒரு ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் பேஸ் பண்ணி எடுக்கிறது கதை அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். கேமரா ஆங்கிள்ஸ் ஆகட்டும், கேமரா பொசிஷன் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இங்கே இருக்கு. ஸோ அதை வந்து ரொம்ப அழகா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த மொத்த குரூப்புமே வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அண்ட் மியூசிக் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பேக்ரவுண்ட்ஸ்ல எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த சஸ்பென்ஸ் வந்து ஏர்னர் அப்படிங்கிறத அந்த 10வது எபிசோட் வரைக்கும் கடைசி ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நம்மள அந்த வெப் சீரிஸ் வந்து மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க வைக்குது. இது கொலை போடும் அப்படின்னு. ஸோ ஃபைனலி வந்து என்ன சொல்லி முடிப்பாங்க அப்படின்னா, அதேதான், காட்டு அழிக்கக்கூடாது, அதனால பல உயிர்கள் அழிக்குது அப்படின்னு பேசுற டயலாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி காட்டு அழிச்சதுக்காக நீ வந்து இப்படி பழி வாங்குறது வந்து நல்லா இல்லை, அதுக்கு வேற வழி இருக்கு அப்படின்னு ஒரு டைலாக் ஹீரோ சொல்லும்போது பதிலுக்கு அந்த வில்லன் ஒரு டைலாக் சொல்லுவாரு, எங்க முன்னோர்கள் வந்து நியாயமா தானே இருந்தாங்க, பட் அது எதுவுமே நடக்கலையே, அவங்களே அழிச்சிருச்சு. அந்த டைலாக்ஸ் மாதிரி சில போல்ட் ஆஃப் டைலாக்ஸ் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி ரிஷி வந்து இந்த ஹீரோ ஃபைனல் வந்து யார் வில்லன் அப்படிங்கிறத வந்து நமக்கு காமிக்க மாட்டாங்க. பட் வந்து வில்லனை நமக்கு போர்ட்டபிள் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்பாரு, இவங்க தான் வில்ல, இவங்க இப்படி எல்லாம் கொலை பண்றாங்க அப்படின்னு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரிப்பேரா வந்து போயிருப்பாரு.
இந்த மாதிரி சிலந்தி வலையை வச்சு கொள்ளுவாங்க, அதுக்கு ப்ரிப்பேராக ஒரு மெடிசன்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்த எல்லாமே அது ஒரு சீன் பை சீன் நமக்கு காமிக்கும் போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் அப்படியே சர்ன்னு நமக்கு ஏறும். ஸோ அந்த மாதிரி மேக்கிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் வழக்கமாக வெப் சீரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அடல்ட் கண்டென்ட் இருக்கும். பட் இந்த வெப் சீரிஸில் அந்த மாதிரி அடல்ட் கண்டென்ட் ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு லிப் லாக், அதெல்லாம் அடல்ட் கண்டென்ட்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஃபேமிலிஸோட பார்க்குறதுக்கு ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு வெப் சீரிஸ் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் ரிஷி அமேசான் பிரைமில் வந்து அண்ட் ஒரு மல்டி லாங்குவேஜில் இந்த படம் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. மறக்காமல் தயவு செஞ்சு எல்லாருமே பாருங்கள். ஒரு ஹைலி ரெக்கமெண்டேஷனான ஒரு வெப் சீரிஸ் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைமில் தமிழில். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரியான வெப் சீரிஸ் வந்து நிறைய வரணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஈகராக வெயிட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி டெஃபினட்டாக சீசன் 2 வரணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ சீக்கிரம் எடுங்க நந்தினி ஜெய்ஸ் அவர்களை. ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸ் இல்லைனா ஒரு வெப் சீரிஸ் இந்த மாதிரி நியூஸோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.